அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் தாய் மாணவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோரை இழந்த குழந்தைகள் 18 வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வரை இடைநின்றலின்றி கல்வியை தொடர மாதம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கிடும் அன்பு கரங்கள் திட்டத்தை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் பெற்றோர் இருவரையும் இழந்து 12ஆம் வகுப்பு முடித்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கினார். இரண்டாவது அறிவிப்பு: கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள் வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வரும் 30ஆம் தேதி வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் என அமைச்சரான சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாடு திறன் போட்டிகள் 2025 பங்கேற்க செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு திறன் போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் இந்திய திறன் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். கலை, படைப்பாற்றல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் 16 முதல் 24 வயதுடைய மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம். நான் முதல்வன் .government.in ஸ்கில் முகவரியில் மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். நான்காவது அறிவிப்பு: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளின் பிஎட் மற்றும் எம்எட் பாடப்பிரிவுகளுக்கான மாணாக்கர் சேர்க்கையானது இணையதளம் விண்ணப்ப பதிவானது 30ஆம் தேதி வரை செயல்படும் என அமைச்சரான செழியன் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி மாணாக்கர்கள் tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறும் கேட்டுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு: ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத கடந்த முறையை விட இம்முறை கூடுதலாக 17% விண்ணப்பங்கள் வந்துள்ளன. டெட் தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் டெட் தேர்வு விண்ணப்பங்கள் அதிகரித்துள்ளன. நவம்பர் 15, 16 தேதிகளில் நடைபெறும் இந்த டெட் தேர்வு எழுத 4,70,75,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஏழாவது அறிவிப்பு: நடப்பாண்டுக்கான கேட் தேர்வு நாடு முழுவதும் 170 மையங்களில் வரும் நவம்பர் 30ஆம் தேதி கணினி வழியில் நடைபெற உள்ளது. காலை 8:30 முதல் 10:30, மதியம் 12:30 முதல் 2:30, மாலை 4:30 முதல் 6:30 என மொத்தம் 3 அமர்வுகளாக தேர்வு நடைபெறும். இதற்கான இணைய விண்ணப்ப பதிவு கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 13ஆம் தேதியுடன் முடிந்தது. தற்போது மாணவர்களின் நலன் கருதி விண்ணப்பிக்கும் கால அவகாசமானது செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்துக்கு உட்பட்ட எழும்பூர் பகுதியில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் அகமதாபாத் திருச்சி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அகமதாபாத் திருச்சி சிறப்பு ரயிலானது வரும் 18ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதி அக்டோபரில் 2, 9, 16, 23, 30 ஆகிய தேதி மற்றும் நவம்பர் 6 ஆகிய தேதிகளில் அகமதாபாத்திலிருந்து காலை 9:30 மணிக்கு புறப்பட்டு ரேணிகுண்டா, திருத்தணி, மேலப்பாக்கம், காட்பாடி ஜங்ஷன், வேலூர் கண்டோன்மெண்ட் வழியாக திருச்சிக்கு வந்தடையும். இதேபோல திருச்சி அகமதாபாத் சிறப்பு ரயிலானது வருகிற 21, 28 தேதி மற்றும் அக்டோபர் 5, 12, 19, 26 தேதிகள் மற்றும் நவம்பர் 2, 9 தேதிகளில் வேலூர் கண்டோன்மெண்ட், காட்பாடி ஜங்ஷன், மேலப்பாக்கம், திருத்தணி, ரேணிகுண்டா வழியாக அகமதாபாத் செல்லும். இந்த தகவல் திருச்சி ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: குரூப் 2 தேர்வுக்கான 3வது கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என TNPSC அறிவித்துள்ளது. இதற்கு அழைக்கப்பட்டுள்ள தேர்வர்களின் பட்டியல் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு:
தசரா தீபாவளியை முன்னிட்டு மைசூரிலிருந்து நெல்லை, காரைக்குடி மற்றும் ராமநாதபுரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தசரா தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கம். நவம்பர் 24ஆம் தேதி வரை மைசூரிலிருந்து நெல்லைக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. செப்டம்பர் 18 நவம்பர் 29ஆம் தேதி வரை மைசூரிலிருந்து காரைக்குடிக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அக்டோபர் 27ஆம் தேதி வரை மைசூரிலிருந்து ராமநாதபுரத்திற்கு வாராந்திர சிறப்பு ரயிலும் இயக்கப்படுகிறது. 11வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் திறன் திட்டத்தில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுக்கு தனி வினாத்தாள்களை தயாரித்து வழங்குவதற்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மாநில பாடத்திட்டத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திறன் திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கான பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி இந்த திட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட மாணவர்களுக்காக வரவுள்ள காலாண்டு தேர்வுகளில் திறன் பாட புத்தகம் சார்ந்த வினாத்தாள்கள் தயாரித்து வழங்கப்பட உள்ளன. இந்த வினாத்தாள்களின் மொத்த மதிப்பெண்கள் வழக்கமான காலாண்டு தேர்வு வினாத்தாள்களின் மதிப்பெண்களுக்கு சமமாக இருக்கும். 12வது அறிவிப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு பள்ளி கல்வித்துறையின் அனுமதி பெற தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்கள் துறை அனுமதி பெற அவசியம் இல்லை என முதன்மை கல்வி அலுவலர்கள் விளக்கம் அளித்தும் உள்ளனர். பணியில் உள்ள ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. பிரேத பஸ்னை அறிக்கையை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யும் வசதியை கொண்டுவர தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த அறிக்கைகளை நீதிமன்றம் மற்றும் போலீசார் மட்டுமே பதிவிறக்கம் செய்ய அனுமதி வழங்கப்படவும் உள்ளது. பாதுகாப்பு கருதி இறந்தவர்களின் குடும்பத்தினர் பதிவிறக்கம் செய்ய அனுமதி வழங்கப்படவில்லை. 14வது அறிவிப்பு. மேக்ஸி கேப் வேன்களை மினி பேருந்துகளாக மாற்ற தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. 25 கிலோமீட்டர் வழித்தடத்தில் மேக்ஸி கேப் வேன்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. மலை, கிராம பகுதிகளில் வேன்கள் மினி பேருந்துகளாக மாற்றப்படும். கிராமங்களில் பொது போக்குவரத்தை எளிமைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. முதல் கட்டமாக 2000 வேன்களை மினி பேருந்துகளாக இயக்க திட்டமிட்டுள்ளது. வேன்களை மினி பஸ்களாக இயக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் அனுமதி பெறலாம். 15வது அறிவிப்பு. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஏடிஎம் மூலமாக பெறும் வசதியை தீபாவளிக்குள் நடைமுறைக்கு கொண்டுவர ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறவும் உள்ளது. 16வது அறிவிப்பு. வாரா கடன் அதிகரிப்பை தடுக்கும் வகையில் செல்போனுக்கு வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாதவரின் செல்போன் முடக்கம் நடவடிக்கை எடுக்க நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளிக்க உள்ளதாக தெரிகிறது. கடனை கட்டத் தவறினால் செல்போன் செயலிழக்க செய்யப்படும் என தெரிகிறது. எனினும் முடக்கப்படும் செல்போனில் தனிப்பட்ட தகவல்களின் ரகசியம் காக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ரிசர்வ் வங்கி வலியுறுத்தியுள்ளது. கடைசியாக 17வது அறிவிப்பு. தமிழ்நாட்டின் முந்திரி சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தியினை மேலும் அதிகரித்து முந்திரி சாகுபடி செய்யும் உழவர்கள், முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாத்திட தமிழ்நாடு முந்திரி வாரியம் என்னும் தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட உள்ளது என்று வேளாண்மை உழவு நலத்துறை அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.